காவேமர சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஹோட்டல்லேருந்து ஒரு 120 பேர்த்துக்கு வெஜிடபிள் பிரியாணி ஆர்டர் வந்திருக்குதுங்க. நம்ம ஹோட்டல் பக்கத்துலேயே காலேஜ் இருக்குது. காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு மூலயமா நமக்கு 120 பேர்த்துக்கு வெஜிடபிள் பிரியாணி ஆர்டர் இன்றைக்கி வந்திருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 40 பேர்த்துக்கு பிரியாணி ஆர்டர் கொடுத்துருந்தோம் ஈஜிபுரத்தில். இன்றைக்கி இங்கே கோரமங்கலா லொக்கேஷன் நம்ம கடைக்கு பக்கத்தில் 120 பேர்த்துக்கு வெஜிடபிள் பிரியாணி வந்திருக்குது. அந்த ஆர்டர் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பாருங்கள், நம்ம ஹோட்டல் மேனேஜர் வித் மாஸ்டரு பேர் அம்புருஷ். இவரும் ஜான்ன்றவங்க தான் செய்ய போகிறார். உள்ளே கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாரு. இன்றைக்கி 120 பேர்த்துக்கு வெஜிடபிள் பிரியாணி வேறு லெவலில் சூப்பராக ஜீரக சம்பா ரைஸில் பண்ணி முறையாக தரப்போகிறோம். எப்படி பண்ண போகிறோம் வீடியோவிலையும் பாருங்கள். தயவு செய்து ஆர்டர் எதனா இருந்தால் எங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ மூலியமாக இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சப்பறம் கீழே மொபைல் நம்பர் கொடுக்குறேன். அந்த மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இவருடைய நம்பர் தான் கொடுப்பேன் நான். ஆர்டருக்கு தேவையானது பீன்ஸு, கேரட்டு, வெங்காயம், நூக்கல். இங்கே நண்பர் முத்துவும் சதீஷ்ன்றவங்க 2 பேர் இங்கே எல்லாம் காலையில் ரெடி பண்ணின்னுக்கிறாங்க. காலையில் மார்க்கெட்டுக்கெலாம் முத்து 5:30 மணிக்கெலாம் போயிட்டு பீன்ஸு, கேரட்டு, நூக்கல், வெங்காயம், அப்புறம் தக்காளி என்ன தேவையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார். இங்கே ஆர்டருக்கு தேவையானதை இங்கே வெட்டி ரெடி பண்ணின்னுக்கிறாங்க நண்பர்களை. நம்ம வெஜிடபிள் பிரியாணிக்கு என்னென்ன காய்கறி அதில் போட போகிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெஜிடபிள் பிரியாணியில் பீன்ஸ் போடுறோன்னா, இந்த கேரட் பார்த்தீங்கன்னா கேரட் எப்பவுமே நார்மலாக போடுவாங்க. மற்ற கடையில் இல்லாமல் நம்ம கடையில் எப்பவுமே ஃபீல் பண்ணி கழுவி தான் போடுறோம். அதை விட்டாக்கா நூக்கல் போடுறோம். அப்படியே அங்கே போடுவோம். ரொட்டேட் பண்ணிங்கனாக்கா கேமராவை இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மீல் மேக்கர் வச்சிருக்கோம். மீல் மேக்கர் இதில் ஆட் பண்ணுறோம். ஓகே, இப்போ இதில் எக்ஸ்ட்ரா இதாக பார்த்தீங்கன்னா நம்ம கீ போட்டு சும்மா மணக்க கொடுக்க போகிறோம் பிரியாணி. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணிக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அதில் போடக்கூடிய மீன் மேக்கர் சோயாபீன்ஸுன்னு வாங்க. அது ஆல்ரெடி இங்கே தண்ணியில் கொட்டி ஊற வச்சுருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் ஊறின்னு இருக்குது. வெஜிடபிள் பிரியாணிக்கு எந்த ரைஸுங்க யூஸ் பண்ணுறீங்க? ஜீரா சம்பா ரைஸ். ஜீராவில் தான் பண்ணுறது முழுக்க. ஆர்டருக்கு மட்டும்தான் நீங்கள் ஜீரா பண்ணுவீங்களா, இல்லை நீங்கள் ஹோட்டலில் கூட பிரியாணி பண்ணும்போதெல்லாம் பிரியாணி கூட ஜீரக சம்பாவில் பண்ணுவீங்களா? பிரியாணி கூட ஜீரக சம்பாவில் தான் பண்ணுவீங்க. இப்போ 120 பேருக்கு சமைக்கிற ஆர்டர் வந்திருக்குது. வெஜ் பிரியாணி மாஸ்டர் ரெடி ஆகிட்டாரு. இப்போ நம்ம சமைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் சன்பியூர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த பாம் ஆயில் மற்ற எண்ணெய் எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது. மாஸ்டர் சமைக்க ரெடி ஆகிட்டாரு. எல்லாம் இருக்குது, பார்க்கலாமா எப்படி சமைக்கிறாங்கன்னு. பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், ஏலக்காய், பட்டை, லவங்கம், கிராம்பு, இலை எல்லாமே போட்டு ரைஸாக நம்ம இப்போ ஆஃப் ஆயிலில் வடிக்க போகிறோம். 1/2 கிலோ பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 5 கிலோ வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரையும் நம்ம அதை வதக்கணும். வெங்காயம் போட்டாச்சு. அது கூட நம்ம பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். அப்போதான் நல்லா டேஸ்ட் அதில் இறங்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. அது கூட நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு கலந்துக்கலாம். நம்மளுக்கு இன்னும் அது கூடுதல் சுவையை தரும். நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டிருக்கோம். இதெல்லாம் மிக்சியில் அரைச்சி போடல, நம்ம கையால் தட்டி போட்டிருக்கோம். வெங்காயம் சீக்கிரம் வதக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்படி பண்ணோம்னாக்கா வெங்காயம் சீக்கிரம் நம்மளுக்கு ப்ரௌனிஷ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. ப்ரௌனிஷ் கலர் நல்லா இருக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ அதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி வச்ச இஞ்சி
போட்டாச்சு. அடுத்து புதினா வெட்டி வச்சு நல்லா தண்ணியில கழுவி புதினா கொத்தமல்லி இப்போ நம்ம சேர்க்கிறோம். அந்த புதினா கொத்தமல்லி ஆவாயில் ரைஸ் வச்சு தண்ணியை சேர்க்கலாம். அடுத்து கொஞ்சமா நம்ம மஞ்சள் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஆச்சி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து அது கூட நம்ம இப்ப கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அரைச்சு வச்ச தக்காளி எல்லாமே தக்காளி வெட்டி தான் போடுவாங்க. நம்ம ஸ்பெஷலா அரைச்சு ஊத்துறோம். அரைச்சு ஊத்துறது என்ன ஆகுனாக்கா நம்ம உள்ளுக்கு நம்மளுக்கு கூடுதலான டேஸ்ட் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா கக்கி மசாலா ரெடி ஆயிடுச்சு. அது கூட இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அதில் நம்ம இப்போ பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம், வேக வச்சது. அடுத்ததா நம்ம வெட்டி வச்ச கேரட், பீன்ஸ், சோயா பீன்ஸ், நூக்கல் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். வெட்டி வச்ச காய்கறி எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்ப நம்ம அது ஒரு கலக்கு கலக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே கலக்காச்சு. இந்த சோயா பீன்ஸை பாருங்களா, இப்படி சிக்கன் மாதிரி அழகா இருக்கு. நம்ம சிக்கனே சாப்பிட தேவையில்லை, சோயா பீன்ஸை வச்சு சாப்பிட்டு போயிடலாம் இருக்குது. அந்த அளவுக்கு பார்க்கும்போது இயற்கையை எச்சு ஊறுதுல பாருங்களேன். நல்லா கலக்கிக்கலாம். இது வேகிறதுக்கு எப்படி இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதுவரை நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். அப்படின்னு சொல்லுங்க. இப்ப தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்ப அதுல நம்ம ஜீரக சம்பா அரிசியை சேர்க்க போறோம். நல்லா வாசனை உள்ள கம கமகான்னு இருக்கிற ஜீரக சம்பா அரிசி. நண்பர்களே, தம்மு போடுறதுக்கு வந்து கரெக்டான இதுதான் சரியான பதம். பாத்தீங்களா, ஜாஸ்தி தண்ணி இல்லாம ஜாஸ்தி வந்து சாப்பாடு ட்ரை ஆகாம இந்த மாதிரி பதத்துல வந்து இப்ப நம்ம வந்து தம்மு போட போறோம். தம்மு போடுறதுக்கு பாருங்க சரியான பதம் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தம்முல இருக்கு. இப்ப வந்து தம்மு உடைச்சு சாப்பாடு எப்படி இருக்குன்னு பாக்கலாம். ஓபன் பண்ணியாச்சு, பாருங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு. இப்ப வந்து இந்த பிரியாணி வந்து 120 பேருக்கு பண்ணிருக்கோம். யாருக்கு பண்ணிருக்கோம்னா காலேஜ் பசங்க ஃபேர்வெல் பார்ட்டிக்காக கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக பண்ணிருக்கிறோம். 120 பேர் இல்ல, 150 பேர் கூட சாப்பிட்ற அளவுக்கு ஜாஸ்தி, அவ்வளோ குவான்டிட்டியா இருக்கு, குவாலிட்டியாவும் இருக்கு. மாஸ்டர் சாப்பாடு மேல புதினா கொத்தமல்லியில தூவி விட்டு மழைச்சார மேல தூவி விட்டுருக்காரு பாருங்க. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா அழகா இருக்கு. பாருங்க மாஸ்டர் ரைஸ் உடைக்கிறாரு. ஆனா ரைஸ் வந்துட்டு உடையவும் இல்லை, துண்டு துண்டாவும் ஆகல. ஆனா அவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க. குழகுழன்னு ஆகல, சூப்பரா வந்திருக்கு. ஆவி பறக்க சுட சுட இருக்காரு பாருங்க. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஜீரக சம்பா ரைஸ். நாங்கள் நார்மலாக இந்த புல்லட் ரைஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறது இல்லை. பிரியாணியும் ஜீரக சம்பாவில் தான் பண்ணுறோம். மற்ற ஆர்டர்ஸ் எது வந்தாலும் நாங்கள் ஜீரக சம்பா ரைஸில் தான் பண்ணி கொடுக்குறோம். அதுதான் நம்மளுக்கு நல்ல ஒரு மனமும் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இது அவங்க கேட்ட வடை கேட்டிருந்தாங்க எங்ககிட்ட. 120 பேருக்கு வடை சொல்லியிருந்தாங்க. நாங்கள் எக்ஸ்ட்ரா 150 வடையாக கொடுத்துருக்கோம். அது ரைத்தா ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம்.